கிராஜுவேஷன் டே அன்னைக்கு மார்னிங் இப்படி தான் நான் டாக் மேய்ச்சிட்டு இருந்தேன். ஸோ கிராஜுவேஷன் முடிச்சுட்டு ஈவினிங் கூட்டு போகலான்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருந்தேன். எங்கள் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நான் தான் மென், அவன் தான் விமன். ஏன்னா இந்த பிளானிங் இம்ப்ளிமெண்டேஷனை நான் தான் நல்லா பண்ணுவேன். எங்கே சாப்பாடு நல்லாயிருக்கும், மதுரைக்குள்ளே எந்த கார்னரில் விட்டாலும் நான் கண்டுபிடிச்சி வந்துடுவேன். ஆனால் நம்ம பிஎஃப் அப்படியே ஆப்போசிட்டு, வீட்டை விட்டே வெளில வர மாட்டார். அவருக்கு எந்த ஏரியாவும் பெருசாகவும் தெரியாது. நம்மளுக்கு சும்மாவே மட்டன், சிக்கனா ரொம்பவே பிடிக்கும். சரி இன்னைக்கு வா, இன்னைக்கு நான் தரமான இடத்துக்கு கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு பவா மட்டன் ஸ்டால் தான் கூட்டு போயிருந்தேன். ஃபஸ்ட்டு எனக்கு இட்லி, அந்த குடல் குழம்பு, வெங்காய கறி, அப்புறம் ஈரல் குழம்பு இதெல்லாம் வச்சு சாப்பிட்றப்ப ரொம்பவே பிடிக்கும். இந்த கடைக்கு 2 இயர்ஸ் முன்னாடியே வந்திருக்கேன். ஸோ அதனால தான் என்னை பிஎஃப் என்ன அன்னைக்கு பிளான் பண்ணி கூட்டு போயிருந்தேன். ஸோ அவர் சாப்பிட்டுட்டு சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு ரொம்ப புகழ்ந்து தள்ளிட்டு இருந்தார். அதனால் மட்டன் சுக்கா, கறி தோசை, மூளை ரோஸ்ட்டுன்னு சொல்லிட்டு எல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலி என்னென்னா இந்த கடையோட ஸ்பெஷாலிட்டியே உங்களுக்கு வந்து நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். லைட் வெயிட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு வயிறு வந்து ரொம்ப சட்டிலாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். டேஸ்ட்லாம் குறையா சொல்ல முடியாது. அதே மாரி இந்த மட்டன் பீஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பிங்கிஷ்ஷா இருக்கும். நான் இதுவரைக்கும் இந்த மாரி பிங்க் கலர எங்க வீட்ல பார்த்ததே கிடையாது. ரொம்ப சாஃப்ட்டா, நல்லா குக் ஆயிருக்கும். எனக்கு யூசுவலா மட்டன்னா அவ்வளோ பிடிக்கவே பிடிக்காது. ஆனா இந்த கடையில நீங்க என்ன ஸ்பேர் பார்ட்ஸ் குடுத்தாலும் நான் பிரிச்சு போட்டு சாப்ட்டுருவேன். கறி தோசைய அந்த குடல் குழம்போட மிக்ஸ் பண்ணி சாப்பிடுறப்ப அல்டிமேட்டா இருந்துச்சு. நான் நல்லா ஒரு வெளுத்து வாங்கிட்டு இருந்தேன். என் ஆளு ஒரு பக்கம் மூளை ரோஸ்ட்ட நல்லா போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாரு. எனக்கு குடல் குழம்பு தான் இந்த கடையோட ரொம்ப ஃபேவரைட்டு. நான் 2 ரவுண்டு கேட்டேன் அந்த குடல் குழம்ப மட்டும். இங்கேயே நல்லா சாப்பிட்டுக்கோ, பெங்களூர்லாம் போனா இந்த மாரிலாம் கிடைக்கவே கிடைக்காதுன்னு நான் சொல்லிட்டே இருந்தேன். நம்ம எங்க தான் போய் என்னதான் சாப்பிட்டாலும், நம்ம ஊர்ல வந்து சாப்பிடுறப்ப தான் நம்ம நாக்கெல்லாம் புத்துயிர் பெறுற மாரி இருக்கு. நானும் தமிழ்நாட்டுல எங்கெங்கேயோ சாப்பிட்டு பார்த்துட்டேன். இப்ப பெங்களூர்லயும் சாப்பிட்டு பார்த்துட்டேன். ஆனா சாப்பாடுனா மதுரை மட்டும் தான்.